தொடரில் சாம்பியன் பட்டம் பெற்ற குகேஷுக்கு 75 லட்சம் ரூபாய் பரிசு. கேடயம் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கோடைகால பயிற்சி முகாமுக்கு கட்டணம் வசூலிப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கட்டணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். வாக்கெந்திரங்கள் இயக்கப்பட்டுள்ள மையங்களில் எந்தவொரு தொழில்நுட்ப கோளாறும் இல்லாத வகையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை தேவை. உதகையில் சிசிடிவி திரை செயல்படாதது குறித்து பாஜக வேட்பாளர் எல் முருகன் வலியுறுத்தல். நீலகிரியில் குறிப்பாக இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூமில் இந்த கேமராக்கள் ஆனது கேமராவினுடைய அந்த விசிபிலிட்டி அந்த திரையை அந்த குறிப்பாக அந்த கட்சிகள் பார்க்கின்ற அந்த திரைக்கு அவர்களுக்கு 20 நிமிஷமாக அந்த இது டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட்டெல்லாம் வராமல் பார்க்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய ஒரு முறையான பணியாக இருக்கிறது. விஜயகாந்திற்கு வரும் 9ஆம் தேதி டெல்லியில் வழங்கப்படுகிறது பத்மபூஷன் விருது. உள்துறை அமைச்சகத்திலிருந்து அழைப்பு வந்துள்ளதாக பிரேமலதா தகவல். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். வழக்கு ஆவணங்களை சிபிசிஐடி வசம் ஒப்படைத்த தாம்பரம் போலீசார். கோயில்களை இடித்த அவுரங்கசீப்பை புகழும் கட்சிகளுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளதாக கர்நாடகாவில் பிரதமர் மோடி பரப்புரை. சத்ரபதி சிவாஜி உள்ளிட்ட மன்னர்களை காங்கிரசின் இளவரசர் அவமதிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கடும் வெயிலால் பாறைகளாக காட்சியளிக்கும் குற்றால அருவிகள். பாபநாசம் அருகே மணிமுத்தாறு, அகஸ்தியர் அருவிகளில் நீர் விழுவதால் குவியும் சுற்றுலா பயணிகள். விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் கோயிலில் குவிந்த பக்தர்கள். இலவச தரிசனத்திற்காக 4 மணி நேரம் காத்திருப்பு. கிருஷ்ணகிரி அருகே இருசக்கர வாகனத்தை ஏற்றி இளைஞர் கொலை. கஞ்சா மற்றும் மது அருந்திவிட்டு தாக்கியவர்களை பிடிக்கச் சென்றபோது சம்பவம். கோவையில் நகைக்கடையில் 50 சவரன் அளவுக்கு தங்க நாணயங்களை திருடிய ஊழியர் சிசிடிவி காட்சி அடிப்படையில் கைது. 122 தங்க நாணயங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர். ராமநாதபுரம் அருகே நின்று கொண்டிருந்த கார் மீது அடுத்தடுத்து மோதிய 2 வாகனங்கள். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை அருகே நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் பராமரிப்பு பணி. திருவான்மியூர், பெருங்குடி, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படாது என அறிவிப்பு. சென்னையில் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் உள்ள ஸ்டிக்கர்களை அகற்ற மே 1ஆம் தேதி வரை அவகாசம். அகற்றாவிட்டால் மே 2ஆம் தேதி முதல் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை எச்சரிக்கை. மாவட்ட நீதிமன்றங்களில் 2000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நேரடி தேர்வு மூலம் நிரப்ப நடவடிக்கை. அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பு.
வறட்சி நிவாரணத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் போராட்டம். மத்திய அரசு நேற்று 3400 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் அது போதாது என முழக்கம். டெல்லி காங்கிரஸ் தலைவர் அரவிந்த் சிங் லவ்லி ராஜினாமா. ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்ததற்கு எதிர்ப்பு. நடிகர் சாகல் கானை கைது செய்தது மும்பை போலீஸ். மகாதேவ் சூதாட்ட செயலி மோசடி வழக்கில் நடவடிக்கை. வெற்றி பாதைக்கு திரும்பும் முனைப்பில் சென்னையில் இன்று ஹைதராபாத் அணியுடன் மோதுகிறது சிஎஸ்கே. மற்றொரு போட்டியில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது ஆர்சிபி. கேண்டிடேட்ஸ் டெஸ்ட் தொடரில் வெற்றி பெற்று உலக சாம்பியன்ஷிப் இறுதி மோதலுக்கு தகுதி பெற்ற தமிழக இளம் வீரர் குகேஷிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் டெஸ்ட் தொடரில் சென்னையைச் சேர்ந்த 17 வயது இளம் வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இந்நிலையில் சென்னையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து குகேஷ் வாழ்த்து பெற்றார். அப்போது உயரிய ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் கேடயத்தை குகேஷிற்கு வழங்கி முதலமைச்சர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியின் போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்யா மிஸ்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணைய உறுப்பினர் மேகநாத ரெட்டி மற்றும் குகேஷின் பெற்றோர் உடனிருந்தனர். ஏற்கனவே சென்னையில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட்டில் பட்டம் வென்ற குகேஷ் கேண்டிடேட் செஸ் தொடரில் வென்றதால் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்திற்காக நடப்பு சாம்பியன் சீனாவின் டிங் லிரேனுடன் நவம்பர் 20ஆம் தேதி மோத தகுதி பெற்றுள்ளார். நீலகிரி தொகுதி வாக்கெண்ணும் மையத்தில் சிசிடிவி திரை வேலை செய்யாத விவகாரம் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அருணா விளக்கமளித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். அந்த கைட்லைன்ஸ் படி இன்கேஸ் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ அல்லது கேண்டிடேட்டோ அந்த உள்ள இருக்கிற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க விருப்பப்பட்டா அவ்வப்போது அவங்க உள்ள அழைச்சிட்டு போய் அந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டும் காட்டுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். வித் ஆகும். நன்றி. சிசிடிவி ஒர்க் ஆகலையா இல்ல வந்து ஸ்கிரீன்ஸ் தான் பிரச்சனை? சிசிடிவி ஒர்க் ஆகல. ரீசன் பீங் தேர் வாஸ் a circuit, ஒரு ஓவர் ஹீட்டிங்னாலையும் வென்டிலேஷன் இல்லனாலையும் ஒரு ட்ரிப் ஆகி சிசிடிவியே ஒர்க் ஆகல. 20 மினிட்ஸ்க்கு 6:17 இருந்து ஆரம்பிச்சு 6:43 வரைக்கும் ஒர்க் ஆகல. எல்லாமே 160 சிசிடிவியும் ஒர்க் ஆகலையா? ஆமாங்க, அந்த ஒரு சிங்கிள் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன்ல தான் எல்லாத்துக்கும் போறது. அந்த மாதிரி அந்த டெக்னிக்கல் பர்சன் வந்து உடனே நானும் அங்க போனேன். அங்க போய் அந்த டெக்னிக்கல் பர்சன் வந்து இமிடியேட்டா ரெக்டிஃபை பண்ணாங்க. பட் இட் டுக் அரௌண்ட் 20 மினிட்ஸ். மேடம் அந்த 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அத்தனை இருக்குதானே மேடம்? இல்ல, சிசிடிவியே பிளாக் அவுட் ஆயிடுச்சு. இல்ல அந்த 20 நிமிஷமும் எந்த பதிவுகளும் இப்ப சேவ் ஆகல. இல்ல டெக்னிக்கலா அது என்ன சொல்றாங்க? ஓவர் ஹீட்டிங், வென்டிலேஷன் இல்ல, அதனால சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? அது இமீடியட்டா எடுத்து அது வென்டிலேஷனுக்காக கூலர்ஸ் வச்சுட்டோம், அது ஓபன் பண்ணி வச்சுட்டோம். சோ தட் அந்த பர்டிகுலர் ஸ்விட்ச்ல வந்து எந்த ஹீட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு இருக்காங்க மேடம். அவங்க போய் காமிக்க போறீங்களா இல்ல எப்படி? அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. இன்கேஸ் அவங்க விருப்பப்பட்டா என்கிட்ட சொல்லிட்டாங்களோ வரேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு வந்து 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை உள்ள அடிச்சுட்டு போய் காட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். செக்யூரிட்டில இந்த வாய்ப்பே இல்லைங்க. 100% அது செக்யூரிட்டி பிரீச் ஆக வாய்ப்பே கிடையாது. ரீசன் பீங் நான் சொன்னது அதுதான். ஃபர்ஸ்ட் சீல், அந்த லாக்ல வந்து சீல் இருக்கு. அந்த சீல் மேல எங்களோட சீல் மட்டும் கிடையாது, அதுல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களோட சீலும் வச்சிருக்காங்க, அடையாளம் வச்சிருக்காங்க. ஒன்னு அவங்களோட ரிங்கா வச்சிருக்கலாம், காயினை வச்சிருக்கலாம், இந்த மாதிரி பல பேர் வச்சிருக்காங்க. தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது அது பாதுகாக்கிறது வந்து உள்ள அந்த ஸ்ட்ராங் ரூம் பக்கத்துல பாதுகாக்கிறது வந்து சிஏபிஎஃப் படை. தட் இஸ் நாட் லோக்கல் போலீஸ், அது வந்து சென்ட்ரல் மத்திய பாதுகாப்பு படை அப்படின்னா அதை தாண்டி வரதுக்கு முன்னாடி செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்பெஷல் பட்டாலியன், அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து லோக்கல் போலீஸ். ஸோ வந்து செக்யூரிட்டி பிரீச் ஆகிறதுக்கு 200% வாய்ப்பு இல்லைங்க. நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் வேற ஏதாவது அவங்களுக்கு அட்வைஸ் ஏதாவது பண்றீங்களா மேடம்? என்கொயரி ஏதாவது போட்டுருக்கோம் இதுல? இல்ல, இது வந்து ஆக்சுவலா ஒரு வெண்டார் தான் அந்த சிசிடிவியே வச்சிருக்காங்க இல்லைங்களா? வெண்டார் தான் வந்துட்டு பண்ணிருக்காங்க. அந்த வெண்டாருக்கு நேற்றும் பேசணும், இன்னைக்கும் பேசியிருக்கோம். சோ இந்த மாதிரி இன் ஃபியூச்சர் நடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா நெசசரி ஆக்ஷன் ஹஸ் பீன் டேக்கன். என்கொயரி ஏதாவது போட்டுருக்கோம் மேடம்? என்கொயரி போடுற லெவல் இல்லையே. வென்டிலேஷன் ப்ராப்ளம். ஆமா. மேடம் டூரிசம் சம்பந்தமான
நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வராங்க இந்த பிளாஸ்டிக். நீலகிரி தொகுதி வாக்கெண்ணும் மையத்தில் சிசிடிவி திரை வேலை செய்யாத விவகாரம் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அருணா விளக்கமளித்த காட்சியை நேரலையில் பார்த்தோம்.